சோ இந்த அப்ரூவ் ஆனுச்சுன்னா அடுத்தது வந்து என்ன நடக்கும்? ஒருவேளை அப்ரூவ் ஆகலைன்னா இப்ப சில பேர் துவண்டு போயிருவாங்க இல்லையா? இப்ப லைக் வந்து இவ்வளோ இது குடுத்துட்டோமே டாக்குமெண்ட்ஸ்லாம் திரும்பி வந்து எனக்கு லோன் அப்ரூவ் ஆகலையே எப்படி அது அப்படின்னா அதுக்கு இரண்டுத்திற்கும் வந்து எப்படி ஐயா நீங்க வித்தியாசம் சொல்லுவீங்க? ஓகே. சோ இப்ப சிஸ்டர் கேட்ட மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அப்ரூவ் ஆகலன்னா இங்க ஒரு பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. 11 பேங்க் இருக்கு. நம்ம மலேசியால வந்துட்டு 11 வகையான பேங்க் இருக்கு. ஒரு பேங்குக்கு ஒரு விதமான ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பேங்க் ஒரு டாக்குமெண்ட் பார்ப்பாங்க, ஒரு பேங்க் அதே டாக்குமெண்ட் அவங்க பார்க்க மாட்டாங்க. சோ இதுக்கு தான் நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க கன்சல்டேஷனுக்கு வந்திருந்து நீங்க நம்மளோட த்ரூ அவுட் இந்த ஜேர்னில நீங்க டிராவல் பண்ணனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு. ரெண்டாவது நம்ம இப்ப இத்தனை பேங்க்லயும் சப்மிட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. முதல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் 3 பேங்க்ல இருந்து 4 பேங்க்குள்ள நம்ம அப்ளை பண்ணுவோம். அது வந்துருச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன். சோ அது இல்ல உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகல. ஏன் லோன் அப்ரூவ் ஆகல? சோ இந்த அந்த ஒரு லூப் ஹோல நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி வந்து ஏன் வந்துட்டு நம்மளுக்கு லோன் அப்ரூவ் ஆகல? சோ அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களோட சீத்தோஸ் பிரச்சனையா இருக்கா? இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது வெளியில அவங்க ப்ரீவியஸ் அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கடன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல கிளீன் சீக்ரீஸ்ல இருப்பாங்க. கிளீன் சீக்ரீஸ் அப்படின்னா அவங்க பேர்ல எந்த ஒரு கடனுமே இருக்காது. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு நபருக்கு எந்த ஒரு கடனுமே இல்ல பேங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பேங்க் யோசிப்பாங்க. அதுக்குதான் அட்லீஸ்ட் நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு கடனே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டாவது எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த ஞாபகம் போட்டுறதுக்கு விரும்புறவங்க கிட்ட கிரெடிட் கார்டை எடுத்து வச்சுக்கீங்கன்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு கிரெடிட் லிமிட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3000 வழி இல்ல 5000 வழி உங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த கிரெடிட் லிமிட்டை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க அட்லீஸ்ட் 30% மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு 3000 வழி உங்களோட கிரெடிட் லிமிட்னா எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 900 வழி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த 900 வழி யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு 10 நாள்ல திருப்பி ரீபேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ இதை நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளீன் சீக்ரீஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.